நம்ம எல்லாருக்குமே ஹனுமனை பத்தி நல்லா தெரியும். அவர் தான் நினைச்ச நேரத்துல எவ்வளவு உயரமா வேணும்னாலும் வளருவாரு, பறக்கும் சக்தி அவர்கிட்ட இருந்தது, மலையவே தூக்குற அளவுக்கு வலிமை உடையவர். இப்படி அவரை பத்தின பல விடயங்களை நம்ம கதைகள்ல படிச்சிருக்கோம். ஆனா அவரால இதெல்லாம் எப்படி செய்ய முடிஞ்சது அப்படிங்கிற கேள்விய இப்ப இருக்க சின்ன குழந்தைங்க கூட கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஹனுமனை நேர்ல பாக்குற வாய்ப்பு நம்ம யாருக்குமே கிடைக்கல. ஆனா இந்த விஞ்ஞான உலகத்துல அப்படி ஒரு சக்தி பெற்ற மனிதரை பற்றி தான் இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போறோம். அவர் பேரு டேனியல் டக்ளஸ் ஓம். 1833ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 20ஆம் தேதி பிறந்திருக்காரு. சின்ன வயசுலயே அவரோட அப்பா அம்மா இறந்து போயிட்டதால அவருடைய அத்தை வீட்டுல தான் அவர் வளர்ந்திருக்காரு. சிறு வயதிலேயே வித்தியாசமான குணங்களோட வளர்ந்த இவருக்கு ஒரு சிறந்த நண்பனும் இருந்திருக்கான். அவனோட பேரு எட்வின். கால ஓட்டத்துல அவரோட நண்பன் வேற ஒரு ஊருக்கு போயிட்டாரு. அப்போ டக்ளஸ் ஓமுக்கு 13 வயசு இருக்கும். திடீர்னு ஒரு நாள் தன்னோட நண்பன் எட்வின் இறந்து போயிட்டதாக தோணுதுன்னு டக்ளஸ் அவரோட அத்தை கிட்ட சொல்றாரு. ஆனா அவரோட அத்தை இத நம்பல. அதுக்கப்புறம் 3 நாள் கழிச்சு எட்வின் இறந்த தகவல் லெட்டர் மூலமா அவரோட அத்தைக்கு வந்து சேருது. அப்போதான் டக்ளஸ் ஓமுக்கு ஏதோ ஒரு அபூர்வ ஆற்றல் இருக்கிறது முதல் முறையா தெரிய வந்தது. சில வருடங்களுக்கு அப்புறம் அவருக்கு இன்னும் பல அபூர்வ ஆற்றல்கள் கிடைத்தது. சிலர் அதை பேய் பிசாசுன்னு சொன்னாங்க, சிலர் கடவுளின் வரம்னு சொன்னாங்க. ஒருமுறை பல ஆழ்மன சக்தி ஆராய்ச்சியாளர்களின் முன்னிலையில தன்னோட சக்தியை நிரூபிச்சுக்கிட்டு இருந்தாரு டக்ளஸ். அவர் அங்கிருந்த டேபிள அந்தரத்துல பறக்க செஞ்சாராம். உடனே அங்கிருந்த எல்லாரும் ஓடி போய் அந்த டேபிள பறக்க விட அவர் ஏதாச்சும் கேபிள் யூஸ் பண்றாரா அப்படின்னு பரிசோதிச்சாங்களாம். இப்படி அவர் செஞ்ச ஒவ்வொரு செயலையுமே அந்த ஆராய்ச்சியாளர்கள் சந்தேக கண்ணோட்டத்தோடவே பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால கடுப்பான டக்ளஸ் ஒரு சுவரின் ஓரமாக போய் நின்று கொண்டு அவருடைய உயரத்தை அங்க இருக்கவங்க கிட்ட அளவிட சொன்னாராம். 5 அடி 10 அங்குலம் என அவரின் உயரம் அளவிடப்பட்டது. அப்புறமா கண்ணை மூடிக்கிட்டு மூச்சை உள்ளெடுக்க தொடங்கிய டக்ளஸ் சில நிமிடங்கள்ல வளர ஆரம்பிச்சாராம். அதுக்கப்புறமா அவரோட உயரத்தை அளந்து பார்த்தா 6 அடி 6 அங்குலமா இருந்ததாம். இத நேர்ல பார்த்த அனைத்து விஞ்ஞானிகளுமே விளக்கம் கூற முடியாம திகைச்சு போய் அவரோட சக்தியை ஒத்துக்கிட்டாங்களாம். இது நவீன உலகத்துல நேரடியா நிரூபணமான ஒரு உதாரணம். இதே போல பறக்கும் சக்தியையும் டக்ளஸ் நிரூபித்து காட்டியிருந்தார் என்பது இங்கே குறிப்பிட வேண்டிய விடயம். இந்த சக்தியை தான் ESP, அதாவது எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன் என்று அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுறாங்க. வானத்துல இருந்து சில 9 சக்திகள் அவரை இயக்குறதா அவர் சொல்லி இருந்தார். இது மாதிரியான பல சக்திகள் கொண்ட மனிதர்கள் குறிப்பிட்ட வான் சக்தியை பற்றி சொல்லியிருக்காங்க. அதே வேளையில ஹனுமாரும் இப்படிப்பட்ட சக்திகளை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி வானத்தை நோக்கி கண்மூடி தியானித்ததாகவே இதிகாசங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இது போன்ற ESP சக்தியை பயன்படுத்தி தான் ஹனுமானும் தன்னோட உடலையும் உயரத்தையும் பெருசாக்கி இருப்பாரோ அப்படின்னு யோசிக்க தோணுது. ஆனா டக்ளஸ் ஓமை விட ஹனுமானுக்கு அதிபயங்கர ESP சக்தி இருந்திருக்கணும். இல்லனா அவரால் மிகப்பெரிய சாகசங்கள் எல்லாம் அவ்வளவு ஈஸியா செஞ்சிருக்க முடியாது. இது போன்ற மேலும் பல சுவாரஸ்யமான விடயங்களை தெரிஞ்சுக்க பயாஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.